ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெக்னாலஜி லவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு வீடியோஸில் வந்து சூப்பர்பான டாய் கேஜெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரோன்ஸ் பற்றின வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ் வீடியோலாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்க போகிறேன். அதுக்கு பதில் அவங்களோட சப்போர்ட் மட்டும் கிடைச்சா போதும். ஸோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். நம்பர் 1, ஸ்மார்ட் டாய் பேக். இந்த பேக் பேக்கில் வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்இடி டிஸ்பிளேல வந்து டெக்ஸ்ட், பிக்சர் இல்லைனா வந்து அனிமேஷன் இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் இல்லைனா வந்து ஸ்மைலி அனிமேஷன், ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு தேவைங்கிறப்போ நீங்கள் வந்து ஷோ பண்ண வச்சுக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதை வந்து ஃபோன் கூட நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கணும். இது கூட வந்து ஒரு ஆப் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு தேவைங்கிற டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லைனா வந்து அனிமேஷன் இல்லைனா உங்களோட பிக்சர்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா அது வந்து அந்த பேக் பேக்கில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து செம அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து உங்களுக்கு ஒரு செம ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். நம்பர் 2, RAZER X MORPH. இந்த கம்பெனி வந்து ஒரு இன்ஃப்ராரெட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லேசர் கன் யூஸ் பண்ணி அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்து அவங்களோட ஷூட்டிங் கேம் வந்து விளையாண்டுக்கலாம். இந்த கன்னை வந்து ஃபோல்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்து இதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து கேம் விளையாடணும்னு நினைக்கிறப்போ இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கன் ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கம்பைன் பண்ணி ஷூட் பண்ணி விளையாண்டுக்கலாம். இந்த டபுள் பேக்கில் வந்து லேசர் கன் அண்ட் இன்னொரு டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிவைஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த டிவைஸ் எடுத்து உங்களோட ஹேண்ட் இல்லைனா வந்து பேன் பேக்கில் ஜஸ்ட் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் நீங்கள் வந்து குறி வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது அவங்க மாட்டிருக்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்க டிவைஸ்ல இருந்து ஒரு ரெட் லைட் வந்து க்ளோ ஆகும். சோ அவங்க வந்து ஒரு அவுட் ஆன மாதிரி கணக்கு. சோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த லேசர் கன்னை வச்சு நீங்க விளையாண்டுக்கலாம். அண்ட் இந்த கன் வந்து 90 மீட்டர்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 90 மீட்டர்ஸ்க்குள்ள இருந்தாலுமே அவங்கள வந்து ஷூட் பண்ண முடியும். அண்ட் இதுக்குள்ள வந்து AAA பேட்டரிஸ் போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ பேட்டரி வந்து உள்ளார போட்டு நீங்க வந்து ஜாலியா ஃபன்னா வந்து இந்த லேசர் கன்னை வச்சு நீங்க ஷூட் பண்ணி விளையாண்டுக்கலாம். நம்பர் 3, RVR. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டாய் ரோபோட்டிக் கார். ஸோ இந்த காரை வந்து மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற டேங்க் ஸ்டைலுக்கு வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோட்டிக் கார் வந்து நிறைய விஷயம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ள வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ண வைக்கலாம். அந்த டாய் கார் வந்து எங்கெல்லாம் போகணுமோ என்னென்னலாம் செய்யணுமோன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து மூவ் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து போக முடியாத இடத்து கூட அந்த காரால் போக முடியும்னு கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. வெதர் டேட்டா இல்லைனா வந்து சாண்ட் டேட்டா இல்லை மற்ற ஏதாச்சும் டேட்டா வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த கார் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வந்து கிட்ஸுக்கு கூட வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த காரை வச்சு எஜுகேஷனல் கேம் வந்து விளையாடலாம். இந்த கார் வந்து எப்படிலாம் மூவ் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரோக்ராம் போட்டு ஸோ இந்த காரை மூவ் பண்ண வைக்கலாம். ஸோ அது மூலமாக வந்து அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வந்து கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அண்ட் ஜாலியாக வந்து விளையாண்ட மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ரோபோட்டிக் கார் வந்து உங்களோட ஃபோன் கூட வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாக கூட கண்ட்ரோல் பண்ணி ஜாலியாக வந்து விளையாண்டுக்கலாம். அண்ட் இந்த காரில் வந்து நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து 2 hours வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி விளையாண்டுக்கலாம். நம்பர் 4, SPEK. இது வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்மாஷபிள் பில்டபிள் மேக்னெட்டிக் பால்ஸ். ஸோ இந்த பாலை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஜாலியாக வந்து விளையாண்டுக்கலாம். இந்த ஒரு பாலும் வந்து மேக்னெட்டில் தயாரிச்சிருக்கனால ஸோ இந்த பால் எல்லாமே வந்து ஒன்னோடு ஒட்டிக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை வந்து இந்த மேக்னெட்டிக் பால் வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற டைமில் கூட இதை யூஸ் பண்ணி நீங்கள் விளையாண்டிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும். இந்த மேக்னெட்டிக் பால் வந்து 30 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு மேக்னெட்டிக் பாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2.5 mm அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மேக்னெட்டிக் பால் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களோட சில்ட்ரன்ஸ்ட்ட கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க வந்து மூக்குக்குள்ளே போட்டுக்குவாங்க இல்லைனா வந்து வாய்க்குள்ள போட்டு வந்து விழுங்கிடுவாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் பால் வந்து அவங்கள்ட்ட கொடுக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்பர் 5, RAZER டர்போ ஜெட்ஸ். இந்த ஜெட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக் வீல் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஸ்கேட்டிங் பண்ணும்போது உங்களோட ஒரு காலம் மூவ் பண்ணி தான் வந்து நீங்கள் போக முடியும். பட் இந்த டர்போ ஜெட்ஸில் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகி உங்களை வந்து மூவ் பண்ண வைக்கும். கிட்டத்தட்ட 16 km/h வந்து இதெல்லாம் மூவ் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்க மோட்டார் பார்த்தீங்கன்னா வந்து 80 watts ஒர்க் ஆகுது. அதனால் நீங்கள் ரைட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த RAZER டர்போ ஜெட்ஸில் வந்து 16 km/h போகிறனால இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே உங்களோட ஒன் கால் நீங்க தேய்ச்சிங்கனாவே அதுவே வந்து நின்றும். பட் இதுல வந்து 80 kg இருக்க பீப்புள்ஸ் தான் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க இதை வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 30 minutes வரைக்கும் இதுல நீங்க ரைட் பண்ணிக்கலாம். நம்பர் 6, GOKART. இது வந்து ஒரு சின்ன F1 கார்னு கூட சொல்லலாம்.
பட் நீங்கள் வந்து ஹாவர் போர்டு வச்சிருந்தா மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஓட்ட முடியும். ஸோ உங்ககிட்ட வந்து எந்த கம்பெனி ஹாவர் போர்டாக இருந்தாலும் சரி இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணி இதை வந்து நீங்கள் ஜாலியாக வந்து ஓட்டிக்கலாம். ஹாவர் போர்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து 2 வீல் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதில் ஏறி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி தான். இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தசாவதாரம் படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து கமல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து இந்த கோகார்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணி நீங்கள் வந்து ஜாலியாக விளாண்டுக்கலாம். ஸோ உங்களோட வீட்டு பக்கத்தில் இல்லை உங்களோட ஃப்ளாட்டுக்கு கீழே வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஓட்டிக்கிட்டு ஜாலியாக வந்து ஃபன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணி டிரைவ் பண்ணி ஜாலியாக வந்து ஃபன் பண்ணலாம். நம்பர் 7 ஸ்பீரோ மினி ஆக்டிவிட்டி கிட். இந்த குட்டியூண்டு பாலால் வந்து நிறைய விஷயத்த பண்ண முடியும். ஸோ இந்த பால் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ரோபோட் பால். இதுக்குள்ள நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போட்டு கூட இந்த பாலை வந்து அக்சஸ் பண்ண வைக்கலாம். இல்லாட்டி உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து ஒரு ஆப் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து உங்கள் ஃபிங்கர் வச்சு நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த பால் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி விளாண்டுக்கலாம். செமையான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் டிரைவ் மோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டார்கெட் செட் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாலை வச்சு மூவ் பண்ணி நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம். அவங்களே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி ஒரு கேமிங் கிட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் கிட்லாம் வந்து நீங்கள் வந்து நிற்க வச்சு நீங்கள் வந்து இந்த பாலை வச்சு அடிச்சு தும்சம் பண்ணி நீங்கள் விளாடலாம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த பாலை வச்சு நீங்கள் வந்து அந்த ஆப்பில் இருக்க கேம் கூட வந்து விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீரோ மினி ஆக்டிவிட்டி கிட் வந்து வெறும் கேம் விளாட்றதுக்கு மட்டும் இல்லை, இதோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளாக் பேஸ்டு கோடிங் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த பால் வந்து எப்படிலாம் மூவ் ஆகணுமோ எங்கெங்கெல்லாம் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கோடிங் போட்டு நீங்கள் வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம பார்த்த கேஜெட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன். சேனலை ஃபுல்லாக போய் பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இந்த சேனலுக்கும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷன் அண்ட் சீப்பான கேஜெட்ஸ் பற்றிலாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். லவ் யூ பாய். தேங்க்யூ.